நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர்களை சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் தடுத்து நிறுத்திய போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை மதுபோதையில் இருப்பதாகவும் மருத்துவ பரிசோதனை செய்வேன் எனவும் அனைவரையும் கைது செய்வதாகவும் மிரட்டிய சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் வாழ்வாதார பிரச்சினைக்காக போராடுகிறோம் என காவலரின் காலில் விழுந்த அரசு பணியாளர் பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி நுகர்வோர் வாணிப கழக தற்காலிக பணியாளர்கள், மக்களை தேடி மருத்துவம், ஒப்பந்த பணியாளர்கள், கிராம ஊராட்சி சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோர் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த பணியாளர்கள், பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் 2 பேருந்து மற்றும் 2 வேன்களில் புறப்பட்டு சென்றனர். அவர்களை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் புறவழிச்சாலையில் வழிமறித்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். அனுமதி பெற்று செல்கின்றோம், எங்களை ஏன் தடுத்து நிறுத்துகிறீர்கள் என பணியாளர்கள் கேட்டதற்கு அதனை பொருட்படுத்தாத போலீசார் அனைவரையும் திரும்பி போக சொல்லி எச்சரித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை கைது செய்வதாக சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். எந்த அடிப்படையில் எங்களை கைது செய்கிறீர்கள்? அனுமதி பெற்றுதானே நாங்கள் செல்கிறோம். வாழ்வாதார பிரச்சினைக்காக போராட செல்வது ஏன் தடுக்கிறீர்கள் என பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் பணியாளர்கள் அனைவரையும் பார்த்து, எத்தனை பேர் மது அருந்து இருக்கிறீர்கள்? நீங்கள் மது போதையில் இருக்கிறீர்கள். உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்வேன் எனவும் மதுபோதை சோதனை செய்யும் கருவியை எடுத்து வரச் சொல்லி அனைவரையும் ஊத சொல்வேன், உங்களால் செய்ய முடியுமா எனவும் மிரட்டல் விடுத்தார். அதற்கு பணியாளர்களோ, பேருந்து ஓட்டுநர் தான் குடித்திருக்க கூடாது, நாங்கள் பயணித்தவர்கள்தான் எனவும் பதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதையும் மீறி அனைவரையும் கைது செய்வோம் என போலீசார் தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்கச் சென்ற அரசு பணியாளர் ஒருவர் காவலரின் காலில் விழுந்து வாழ்வாதார பிரச்சினைக்காக போராட செல்கிறோம், எங்களை தடுக்காதீர்கள் என கெஞ்சினார். எதையும் கண்டுகொள்ளாத போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். ஆனால் மண்டபத்திலேயோ அடிப்படை வசதி செய்யப்படாததால் கடும் அவதியடைந்தனர். மேலும் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட பணியாளர்களை செய்தியாளர்கள் சந்திக்க அனுமதிக்காமலும் பணியாளர்கள் வெளியே வரவிடாமலும் காவல்துறையினர் தடுத்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.